வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ரமேஷ் பேசுகிறேன். இப்போ நிஃப்டி வந்து இன்னைக்கு ஒரு பெரிய டவுன், கிட்டத்தட்ட வந்து 333 பாயிண்ட் மைனஸில் க்ளோசிங் ஆயிருக்கு. இப்போ நாளைக்கு நிஃப்டி எப்படி இருக்கும், வரும் நாட்களில் எப்படி இருக்கும்ன்றதை பார்க்கலாம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்த பிவோட் லெவல்ஸில் பார்க்கலாம். இது வந்து ஒரு ஈஸியான எளிமையான வழி. இது வந்து நல்லா நமக்கு வந்து எஃபெக்டிவாகவே இருக்கும். இந்த பிவோட் லெவல்ஸில் பார்த்தோம்னா 21,238 இங்கே பாருங்கள், 21,238 இந்த லெவல் வந்து பிவோட் லெவலாக இருக்குது இதுக்கு. அப்போது இந்த பிவோட் லெவலுக்கு கீழே ஓப்பன் ஆச்சு, அது கீழே ட்ரேட் ஆகுது அப்படின்னா ஒரு வீக் மோடில் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த பிவோட்டுக்கு மேலே இருந்ததுன்னா அது வந்து ஒரு புல்லிஷ் மோடுக்கு போகும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். இப்போ முக்கியமான லெவல் வந்து 21,238. இப்போ நிஃப்டியோட க்ளோஸ் என்னன்னு பார்த்தோம்னா 21,238 தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் அந்த பிவோட் லெவலில் கரெக்டாக க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ ரிசன்ஸ் 22,294 ரிசன்ஸ் 1 ஆகும், 22,856 ரிசன்ஸ் 2 ஆகும் செயல்படும். இதெல்லாம் வந்து செல்லிங் ப்ரெஷர் வரும், அங்கே கூட ப்ராஃபிட் புக்கிங் வரும். ஸோ பிவோட் லெவலில் வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை பையிங் வந்து சப்போர்ட் இருக்கும். அது கட்டாச்சுன்னா சப்போர்ட் 1க்கு போகும் 20,676 லெவலுக்கு. சப்போர்ட் 2 வந்து 19,621 இருக்கு. இந்த லெவல்ஸ்லாம் வந்து சப்போர்ட் ரிசன்ஸ்லாம் வந்து சப்போர்ட் கிட்ட வரும்போது வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும், ரிசன்ஸ் கிட்ட போகும்போது செல் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் நம்ம இதை வந்து பார்க்கணும். இதை நம்ம வந்து ஃபெபனச்சி லெவல்ஸில் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஃபெபனச்சி ரீசெண்டாக வந்து கிரியேட் பண்ண ஹை 22,124 அப்படின்ற ஹைக்கும் 18ஆம் தேதி வந்த லோவான 21,285 உள்ள ஃபெபனச்சி நம்ம பார்க்கணும் ஷார்ட் டேர்மில். அப்படின்னா நமக்கு இந்த 0% தான் வந்து சப்போர்ட்டாக இருந்தது 21,285. நம்ம வந்து நேற்று வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்லியிருந்தோம் 61.8% ரீட்ரேஸ்மெண்ட் எப்பவுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். 21,605 அந்த லெவலை கட் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு வந்து செல்லிங் ப்ரெஷர் வரும். எப்படி வந்து பையிங்கில் வந்து 61.8% வந்து கட் பண்ணிச்சுன்னா பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியோ, அதே மாதிரி செல்லிங் மோடில் வந்து 61.8% கட் பண்ணிச்சுன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் கிரியேட் ஆகிடும், பைக்கான வாய்ப்புகள் குறைஞ்சிடும். இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஓப்பனிங் வந்து 50% ரீட்ரேஸ்மெண்ட் 21,700 அந்த ரேஞ்சில் வந்து ஓப்பன் ஆச்சு. 750 ஹை போச்சு. அங்கேருந்து இறங்குனது மார்க்கெட்டுக்கு 61.8 கட் பண்ணி 78.26 கட் பண்ணி 100% ரீட்ரேஸ்மெண்ட்டை கட் பண்ணி இன்னைக்கு ஒரே நல்ல 3 ரீட்ரேஸ்மெண்ட் 61.8, 78.6, 100% எல்லாமே கட் பண்ணி இன்ஃபேக்ட் அதுக்கு கீழே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஏன்னா 100% ரீட்ரேஸ்மெண்ட் வந்து 21,285, க்ளோஸ் ஆனது 21,238. ஸோ கிட்டத்தட்ட 50 பாயிண்ட் அங்கிருந்தும் கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. இது வந்து அடுத்த டார்கெட் லெவலான 127.2% ரீட்ரேஸ்மெண்ட் 21,057 நோக்கி போய்கிட்டு இருக்கு. இப்போ அந்த லெவலில் வந்து அடுத்த சப்போர்ட் வரும். அது பிரேக் ஆச்சுன்னா 20,767 லெவல் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இமீடியட் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தா 21,057 ஸ்ட்ராங்கான சப்போர்ட். இல்லை நம்ம வந்து இந்த 100% கட் பண்ணதுக்கான ஒரு டார்கெட் அப்படின்றத எடுத்துக்கலாம். இந்த லெவல்ஸை நம்ம இம்பார்ட்டண்டாக வாட்ச் பண்ணுவோம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறவங்களை, என்னோட வீடியோ பிடிச்சிருக்கு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.